ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, போன சண்டே எடுத்த டிஐஎம்எல் vlog தான் இது. ஸோ சண்டே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, எழுந்து சிக்கன் ஷாப் தான் வந்து போயிருந்தோம். எப்பவுமே வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சிக்கன் எடுக்கிற மாரி தான். அங்கே போயிட்டு சிக்கன் எடுத்துட்டு வந்தோம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எடுப்போம். ஸோ மட்டன் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் இருந்துச்சா, எங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மட்டன் ஷாப் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. சிக்கன் ஷாப் வந்து அதை விட கொஞ்சம் கிட்ட, வீடு கிட்டவே. அதனால் வந்து சிக்கனையும் வந்து எடுத்தாச்சு. சிக்கன் அப்புறம் வந்து சிக்கனோட லிவர் கொஞ்சம் வாங்கினோம். ஈரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வாங்கினோம். மார்னிங் ஒரு 6:00 ஏந்திச்சதுனால வீக்கெண்ட் வேறையா ரொம்பவே ட்ரௌசியாக இருந்துச்சு. ஸோ வந்து டீ ஷாப் போயிட்டு டீ தான் வந்து குடித்தேன். ஸோ அப்போ தான் வந்து வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து கொஞ்சம் தூக்கம்லாம் கலைச்சிட்டு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து கடையில் சேமியா பாக்கெட் வந்து வாங்கிட்டேன். அண்ட் வந்து எக் வந்து தீர்ந்துருச்சு வீட்டில், அதையும் வந்து வாங்கிட்டேன். என்ன செய்யறதுன்னு தெரியல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதனால தான் வந்து சேமியா வந்து வாங்கிட்டேன். மார்னிங் இந்த சேமியா உப்புமா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் வந்து மார்னிங் வந்து இதை தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். டக்குன்னு செஞ்சிடலாம், ஆனால் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து மார்னிங் வந்து டைம் சேவ் பண்ணும் இது. ஸோ அதனால் வந்து அடிக்கடி வந்து இதை வந்து நான் பண்ணிவிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கடகடன்னு பண்ணி வச்சுட்டு, சரி வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். இது கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த லிவர் வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் 2த்தையுமே. பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் வந்து சிக்கன் கிரேவியை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ அதனால் வந்து சிக்கன் குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து ஈரல் தொக்கு பண்ணிவிட்டு, இவங்க வந்து ஈரல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வந்து பீசஸ் எடுத்து சிக்கன் ஃப்ரை மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டேன் சைட் டிஷ்க்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். சிக்கன் கிரேவி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துருந்தேன். ஆனால் வந்து இந்த தீனா செஃப்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஊராக போயிட்டு குக்கிங்லாம் வந்து கற்றுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் வீடியோ வந்து பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு ஆன்ட்டி வந்து சமையல் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து அந்த டேஸ்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு, சிம்பிளாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு, அந்த டெக்ஸ்சர்லாம் நல்லா இருந்துச்சு வீடியோவில் பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு. ஸோ அதை தான் ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மசாலா ரெடி பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்னென்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டிருந்தாங்க. சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ அதனால் வந்து பெரிய வெங்காயமே நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு, அப்புறம் வந்து பிரியாணி மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. பிரியாணி இலை, பிரியாணி பட்டை, அப்புறம் இந்த அன்னாச்சி பூ, அப்புறம் லவங்கம் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து சோம்பு போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அதில் வந்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணாங்க. அப்புறம் வந்து தேங்காய் துருவி போட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக. நான் வந்து கட் பண்ணதுனால, தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்ததுனால நான் அப்படியே வந்து கட் பண்ண தேங்காவே போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பூண்டு கொஞ்சோண்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுதான் வந்து நம்மளோட மசாலா, குழம்பு மசாலா. அண்ட் வந்து ஃப்ரைக்கும் ஈரல் கிரேவிக்கும் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சா, ஸோ இஞ்சிலாம் வந்து கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ 2 பீசஸாக வந்து கட் பண்ணி கிரேவிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் வந்து சிக்கன் ஃப்ரைக்கும் வந்து மிளகாய் தூள், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதையும் மேரினேஷன் பண்ணி ஊற வச்சுட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணி அப்படியே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முன்னாடியே வந்து மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா வந்து 40 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணி அதை ஊற வச்சு நல்லா ஃப்ரை பண்ணால் வந்து இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இதே வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணாலும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு.
ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கடாய் வச்சுட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சோம்பு போடணும். சோம்பு போடல. வெங்காயம் போட்டுக்கிட்டேன். 1 கேஜி சிக்கனுக்கு வந்து எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து கடுகு பொரியிற அளவுக்கு வந்து நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா வந்து கடுகு வந்து பொரியலனா வந்து ஒரு மாதிரி இருக்கும். சங்கியா ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்காது அது. ஸோ கடுகு பொரிஞ்சா தான் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்குவேன் அத. வெங்காயம் வதக்கும்போது சால்ட் கொஞ்சம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குவேன். ஸோ தட் வந்து சீக்கிரமா வதங்கிடும் வெங்காயம். இது வதங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே வந்து கட் பண்ணி பீசஸாக வந்து ஆட் பண்ணல. அரைச்சிட்டு இது மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுலயே வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வதக்கி ஆற வச்சதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன்னா, அந்த வெங்காயம், தக்காளிலாம் வந்து வதக்கி வச்சோம்ல, அதில் சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாஸ்லாம் இருக்குல்ல, வதக்கி அரைச்சி வச்சது. ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த பாயிலிங் டைம் வந்ததுக்கப்புறமா வந்து இதை ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டேன். அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் 65 மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து எந்த ஒரு கலரோ எந்த ஒரு ப்ரிசர்வ்டு மசாலாஸும் வந்து நான் ஆட் பண்ணலை. வெறும் வந்து வீட்டில் அரைக்கிற அந்த மசாலா தான் வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணேன். சைடில் பார்த்திங்கன்னா வந்து குழம்பும் வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஈரல் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி கட் பண்ண வெங்காயத்தை வந்து போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, வீட்டிலேயே அரைக்கிறது, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து மஞ்சள்தூள், மிளகாய் தூள், அவ்வளோதான். இந்த எந்த ஒரு கடையில் விற்கிற மசாலாஸும் வந்து நான் ஆட் பண்ணலை. அப்புறம் வந்து ஈரல் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி காரம் உப்புலாம் பார்த்துட்டு தண்ணி லைட்டாக ஊற்றலாம் அது வேகிற அளவுக்கு. அப்புறமா வந்து மூடி இறக்கிடலாம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி. ஏன்னா வந்து ஈரல் வந்து டக்குன்னு வெந்துடும். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. கிரேவி, குழம்பு, சிக்கன் 65 எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருந்தோம் 2 பேரும். கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சா, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கிளம்பியாச்சு. நல்லா வந்து கிளைமேட்டும் வந்து நல்லா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து லைட்டாக வந்து ட்ரிசில் ஆகுச்சு. ஆனால் அந்த அளவுக்குலாம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஹெவி ரெயின்லாம் வரல. கொஞ்ச நேரம் வந்து மழை வந்துச்சு. அதுவே வந்து கொஞ்சம் அப்படியே ஹியூமிடை வந்து கிளப்பி விட்டுட்டு போயிடுச்சு. நான் வந்து உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் வந்து வாங்குறத விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருப்பேன். இந்த டாய்ஸ்லாம் வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு பேசிக்காவே பார்த்திங்கன்னா டாய்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். கிட்ஸுக்கு வாங்குறத விட எனக்கு வாங்கிக்க சொன்னால் நான் நல்லாவே வாங்கிப்பேன். அப்புறம் வந்து இந்த வெசல் செக்ஷன் வந்து பார்த்துருந்தேன். அந்த குட்டியாக அந்த குடம் மாதிரி அழகாக வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் செம ப்ரைஸு ஹெவியாக இருந்தது. அந்த வெசலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க போல். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வந்தால் மழை அப்படியே நல்லா சில்னஸாக இருந்துச்சு. சரி இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூடாக ஏதாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாவும் இந்த சென்னா மசாலா இருக்கும்ல, சென்னா சமோசாவா, அதுதான் வந்து சாப்பிட்ருந்தோம். 1 வாங்கி 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த மழைக்கு வந்து சூடாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஃபைனலி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாட் ஷாப் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் வந்து ப்ரைஸும் வந்து கம்மியாக இருந்துச்சு அங்கே. பார்த்திங்கன்னா அன்றைக்கி செம்ம கூட்டம் அலமோதுச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் அவ்வளோ பேர் வந்து அந்த சாட் கடையில் வந்து இருந்திருந்தாங்க. அப்புறம் வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து அந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்க போயிருந்தோம். ஒரு கடையிலையும் வந்து ஒரு வெஜிடபிள்ஸாக வந்து வாங்கிட்டுருந்தோம். ஒன்று நல்லா இருந்தால் இன்னொன்று நல்லா இருந்திருக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். என்னோட போன சண்டே வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.